ராஜ்நாத் சிங் கலைஞர் கருணாநிதியினுடைய நாணயம் வெளியிட திமுக பாஜக உறவு வந்துவிடும் என்று பரவலாக பேசப்பட்டது. அரசாங்கத்திற்கு அரசாங்கம் என்னோட நடந்துட்டு இருக்கு. ஐயா கருணாநிதி அவர்கள் சிறந்த தலைவர்கள், அவருக்கு நாணயம் வெளியிட்டு அழகு பார்த்தது பாஜக அரசு. இந்த பின்னணியில் திமுக தற்பொழுது மிக சிக்கலான இடத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. அது ட்ரக் இன்ஃப்ளூயன்ஸ் அமங் தி ஹியூமன் பீயிங் தவிர பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டீப் ஆயிடுச்சு. 3 கட்சிகள் தமிழகத்தில் மாட்டிக்கொண்டிருக்கின்றன ட்ரக்ல. மோடி இந்த யூபிஎஸ்சி லேட்டரல் என்ட்ரி அதை ஏன் சார் வித்ட்ரா பண்ணிட்டாங்க? அது ஒரு யூட்டர்னா எடுத்துக்கலாமா? மத்திய அரசாங்கத்திலிருந்து ஆர்டிகல் 355 வைத்துக் கொண்டு அங்கு ஒரு எச்சரிக்கை நோட்டீஸ் விடுவார்கள். இது ஒரு டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். 26 இது பொதுமக்கள் நிராகரிப்பார்கள். சார் வணக்கம். நமஸ்காரம் ஸ்ரீதர். நமஸ்காரம் சார். வெல்கம் பேக் டு ஒன் மோர் ஷோ. தேங்க்யூ. சார், முதல் கேள்வி தமிழ்நாடு அரசியல் களத்தை பத்தி சார். ரொம்ப ஃபாஸ்ட் சேஞ்சிங் டெவலப்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. இதுல வேற டிஎம்கே பிஜேபி வேற ஒரு சைடு வர மாதிரி அப்படி ஒரு பாவனை ஒண்ணு நடந்துச்சு. அதுக்கப்புறம் ரீஅலைன்மெண்ட் ஆஃப் அதர் பார்ட்டிஸ் எக்ஸெட்ரா. என்ன நடந்துட்டு இருக்கு சார் களத்துல? டாக்டர் ஸ்ரீதருடைய நேயர்களுக்கு நமஸ்காரங்கள். இந்த விவாதத்தை தொடங்குவதற்கு முன்பாக இந்து தர்மத்தையும் தேசாபிமானத்தையும் நிலைநிறுத்தக்கூடிய காஞ்சி காமகோடி மடம், சாரதா பீடம், அதையும் தவிர தங்களுக்கு மிக நெருக்கமான மைசூரு சச்சிதானந்த சுவாமி கணபதி சுவாமிகளுடைய பாதங்களில் நமஸ்காரம் தெரிவித்து நாம் இந்த விவாதத்தை ஆரம்பிப்போம். காரணம் என்ன என்று கேட்டால், அந்த மடாதிபதிகள், ஆதீனங்கள், கோவில்கள் இல்லை என்றால் நமது இந்து தர்மம் நிலைத்து நிற்க இத்தனை நாள் போட்டியிட்டு முடியாது, சிறுபான்மையினுடைய ஒரு வம்பு செய்திகளினால். சோ ஆக மொத்தம் இந்த பின்னணியில் பார்த்தால் தமிழக அரசியலில் அது ஒரு ஆன்மீக பூமி. அந்த ஆன்மீக பூமியில் கலேவரங்கள் 60 வருடங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் எனக்கு 40 ஆண்டுகள் தமிழக அரசியலை நன்று கரைத்து குடித்ததனால் ஒன்றே ஒன்று தெளிவாக தெரிகிறது ஸ்ரீதர். இந்த திராவிட இயக்கங்கள் மங்குகின்றன. தமிழகத்தில் ஆன்மீகம் வளர்கிறது. அதற்கு உதவியாக இருந்தது எம்ஜிஆர், ரஜினிகாந்த், ஜெயலலிதா அம்மையார் போன்றவர்கள் இருந்தாலும் தர்மபுர ஆதீனம், காஞ்சி காமகோடி மடம் போன்றவர்கள், சாரதா பீடம் போன்றவர்கள், சிங்கேரி பீடம் போன்றவர்கள்லாம் ஒரு தே கண்ட்ரிபியூட்டட் மச். இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா 2026 எலெக்ஷன் இஸ் கோயிங் டு பி ஃபாட் இந்துத்துவா வர்சஸ் திராவிட மாடல், நரேந்திர மோடி வர்சஸ் மு.க. ஸ்டாலின், அண்ணாமலை வர்சஸ் உதயநிதி ஸ்டாலின். அதையும் தவிர இளைஞர்கள் தமிழகத்தில் வளர்ந்து விட்டார்கள். விஜய் ஜோசப், சீமான், அண்ணாமலை, அன்புமணி ராமதாஸ், ஜி.கே. வாசன் போன்றவர்கள் எல்லாம். ஈவன் இப்ப பாருங்க, இன்னைக்கு தமிழகத்தை தேர்ந்தெடுத்தெல்லாம் 50 வயசு கீழே இருக்கவங்க எல்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்க எல்லா கட்சியிலும். இட்ஸ் a very good sign. அதைத்தான் பிரதமர் நரேந்திர மோடி சுதந்திர தினத்தன்று செங்கோட்டையிலிருந்து பேசிய பொழுது இந்தியாவில் புது முகங்கள் தேவை என்று சொன்னார். இப்பொழுது பாருங்கள், தமிழகத்தில் ராஜ்நாத் சிங் கலைஞர் கருணாநிதியினுடைய நாணயம் வெளியிட திமுக பாஜக உறவு வந்துவிடும் என்று பரவலாக பேசப்பட்டது. அது பொய். நானே ஜே.பி. நட்டா அவர்களிடம், பாரதிய ஜனதா கட்சி தலைவரிடம் பேச போது அரசாங்கத்திற்கு அரசாங்கம் என்னோட நடந்துட்டு இருக்கு. பொதுமக்கள் இடையே ஐயா கருணாநிதி அவர்கள் சிறந்த தலைவர்கள், அவருக்கு நாணயம் வெளியிட்டு அழகு பார்த்தது பாஜக அரசு. இதுதான் சொன்னார்கள். இந்த பின்னணியில் திமுக தற்பொழுது மிக சிக்கலான இடத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. காரணம் என்ன என்று கேட்டால், திமுகவுடைய ஒரே ஒரு எண்ணம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பிளப்பது, இடைப்பது, உடைப்பது. அதற்காக ஜிக்ஸாக் பண்ணிட்டே இருக்காங்க. பிஜேபி கூட இருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் தனி போறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ரீதர், மாண்புமிகு முதலமைச்சருக்கு ஒரு கவலை இருக்கிறதோ என்று எனக்கு தோன்றுகிறது. அரசாங்க ரீதியாக, கட்சி ரீதியாக, பொருளாளர், அதாவது இங்க பொறுப்பு வகிப்பவர்கள் ரீதியாக. ஏன் சார் 3 times நீங்க லான்ச் பண்ணீங்க உதயநிதி ஸ்டாலினை. why he has not been given power as deputy chief minister? இதுல ஒரு சிமிலாரிட்டி இருக்கு, ஒற்றுமை வேற்றுமை இருக்கிறது. ப்ரொஜெக்ட் பண்ணாங்க 3 தடவை, 2 தடவை ஃபெயில் ஆயிட்டாரு. ராகுல் காந்தி மாதிரியே உதயநிதி ஸ்டாலினையும் ப்ரொஜெக்ட் பண்றாங்களோ என்ன பண்ணாங்களோ தெரியாது. சோ இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா, தாங்கள் கேட்ட மாதிரி
தமிழக அரசியல் ஒரு நிதானத்திற்கு வரும் ஜூன் ஜூலை 2025 தான் என்று என்னுடைய கருத்து. அதை மட்டும் மேல கீழே போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் தினமலர்ல ஒரு கார்ட்டூன் பார்த்தேன். செல்வ பெருந்தகை திமுக கொடியில ஏறிண்டு குரங்கு மாதிரி நிக்கிறாரு, சொல்றாரு இறுக்கி பிடித்துக் கொள்வேன், நாங்கள் கூட்டணி விட மாட்டோம் என்று. ஆக காங்கிரஸ் ஒரு கேலி பொருளாகிவிட்டது தமிழக அரசியலில். காங்கிரசும் திமுக உறவு ஒன்றாக இருக்கும் வரை தமிழக அரசியலில் மாறுதல் வராது. ஸ்ரீதர், மூவிங் ஆன் சார், இந்த ஜாஃபர் சாதிக் ட்ரக் கேஸ்ல என்ன நடந்துட்டு இருக்கு சார்? இட்ஸ் பீன் குவைட் சம் டைம். எதுவும் அப்டேட் எதுவும் வந்த மாதிரி தெரியல. அந்த கேஸ்ல என்ன நடந்துட்டு இருக்கு சார்? ரொம்ப சைலண்டா பண்றாங்க சார். எஸ்பெஷலி இந்த என்சிபி, நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, என்ஐஏ, நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி, இடி, சிபிஐ, இந்த 4 பேர் சேர்ந்து பண்றதுனால there are ups and downs, slips and ups and down இருக்கு. யாரும் இல்லைங்களே. ஜாஃபர் ஷரீஃபை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அவருடைய பிரதர் அரெஸ்ட் இஸ் மோர் குரூஷியல் டு anyone in political party in தமிழ்நாடு சார். இப்ப பாருங்க, திமுக பயந்தே இருக்காங்க ஜாஃபர் ஷரீஃப் மீது. ஆனா திமுகவினுடைய பயத்தை தவிர ஜாஃபர் ஷரீஃபினுடைய தம்பி அரஸ்ட் பண்ணது, மனைவியினுடைய சொத்துக்களை முடக்கம் செய்தது, குறைந்தது 40-50 கோடி ரூபாயை முடக்கம் செய்ததை எல்லாம் வைத்து பார்த்தால், ஒருவேளை தமிழகத்தில் இருக்கக்கூடிய 3 டிஸ்ட்ரிக்ட் பார்ட்டிஸ், மாநில கட்சியின் ஸ்டேட் பார்ட்டி கூட சொல்றேன், டிஸ்ட்ரிக்ட் பார்ட்டி விடுதலை சிறுத்தைகளை சுரித்துதான் போகிறது. அரசியலில் 2 முக்கிய சம்பவங்கள் நடந்து வருகின்றன மறைமுகமாக, திரைமறைவில். ஒன்று ட்ரக் அடிக்ட், ட்ரக் கேசஸ். அது பாருங்க ஸ்ரீதர், எல்லா கட்சியிலும் உள்ள போயிருக்கு சார் அது. சோ இந்த ட்ரக் இருக்கே ஸ்ரீதர், அது ட்ரக் இன்ஃப்ளூயன்ஸ் அமங் தி ஹியூமன் பீயிங் தவிர பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல டீப் ஆயிடுச்சு. 3 கட்சிகள் தமிழகத்தில் மாட்டிக்கொண்டிருக்கின்றன ட்ரக்ல, விசிக உள்பட, திமுக உள்பட. 3வது கட்சி பெயரை கூடிய விரைவில் தாங்களே அறிவீர்கள். அதையும் தவிர தமிழகத்தில் ஆம்ஸ்டாம் கொலைக்கு பிறகு நீங்க பாருங்க, அது சர்வ கட்சி கொலைன்னு நினைக்கிறேன் சார், ஆல் பார்ட்டி கில்லிங். அதுல தொடர்ந்து எல்லாரும் இருக்காங்க. தமிழகத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியை தெரிந்தவர்கள் மிக மிக குறைவு. அவர்களை பற்றி அறிவந்த மாயாவதி தெரிந்திருந்தாலும் ஆம்ஸ்டாங்கை பற்றி தெரிந்தவர்கள் மிக குறைவு. அவர் செல்வ பெருந்தகையினுடைய மிக நெருங்கிய நண்பருடன் இருந்து அவர்தான் கொலை செய்தார் என்று வந்துவிட்டது. அது செல்வ பெருந்தகைக்கு எப்படி அண்ணாமலை அவர் ஒரு ரவுடி என்று சொன்னாரோ அது நிரூபணம் ஆகிறதோ என்ற சந்தேகம் பொதுமக்கள் மனதில் வர ஆரம்பித்து விட்டது. விசிகால பகுஜன் சமாஜ்வாதி, பிஜேபியில் இருக்கவங்க கூட, காங்கிரஸ்ல இருக்கவங்க கூட, ஏடிஎம்கேல இருக்கவங்க கூட, இதுன்னு அவர் என்ன கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தாரு. கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு பணம் சம்பாதிச்சது தவிர தமிழக அரசியல் வேறு ஒன்றிட்டது. அதைத்தான் அந்த ஆம்ஸ்டாங் killing exposed the domination of கட்ட பஞ்சாயத்து in all political parties. அதையும் தவிர இவங்க ட்ரக், விடுதலை சிறுத்தைகள் எல்லாத்தையும் மாட்டின்னு இருக்காங்க. தலித் என்ற பெயரில் அந்த ஒரு போர்வையில் வியாபாரம் செய்து, அரசியல் செய்து, தலித் மக்களை பின் இழுத்து சென்று அவர்கள் மீது லாபம் அடைந்து, எப்படி மாயாவதி உத்தரப்பிரதேசத்தில் பகுஜன் சமாஜ் பார்ட்டி வைத்திருந்தாரோ அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சி தமிழகத்தில் வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்வதாகத்தான் ட்ரக்குக்கு அந்த பிரதர் சாதிக் பிரதர் அரெஸ்ட் பண்ணதும், கட்ட பஞ்சாயத்துல ஆம்ஸ்டாங் அரெஸ்ட் பண்ணதையும் விடுதலை சிறுத்தைகள் எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. இது ஒரு டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். 26 இது பொதுமக்கள் நிராகரிப்பார்கள். ஓகே சார், வில் வெயிட் அண்ட் வாட்ச். பட் மூவிங் ஆன், டெல்லி மோடி இந்த யூபிஎஸ்சி லேட்டரல் என்ட்ரி அதை ஏன் சார் வித்ட்ரா பண்ணிட்டாங்க? அது ஒரு யூட்டர்னா எடுத்துக்கலாமா? தப்பு யூட்டர்னே கிடையாது சார். அது நரேந்திர மோடி செய்தது சமூக நீதிக்கு. எதை கருணாநிதியை பற்றி ராஜ்நாத் சிங் சென்னையில் பேசினாரோ, சமூக நீதியில் அனைத்து கட்சிகளுக்கும் இடம் வேண்டும் என்று சொன்னாரோ, அது மாதிரிதான் இது நடக்குது ஸ்ரீதர். யூட்டர்ன் அடிக்கல சார், சொல்வது தவறு. இந்த 45 ஆபீசர்ஸ் எடுக்கிறதுல கூட ரிசர்வேஷன் வேணும் நரேந்திர மோடி சொல்றாரு. காங்கிரஸ் 45% இன்க்ரீஸ் பண்ணும் அந்த யூபிஏ கவர்மெண்ட் தீர்மானம் போட்டாலும் கூட அதற்கு ராகுல் காந்தி ஏன் அதில் ரிசர்வேஷன் கேட்கவில்லை என்பதைத்தான் தேர்தல் பிரச்சாரமாக வைத்துக் கொள்வார்கள். எது இருப்பினும் இது யூட்டர்ன் இல்லை. காரணம், காங்கிரஸ் அரசாங்கம், இந்திரா காந்தி, மொரார்ஜி தேசாய், ஈவன் டாக்டர் மன்மோகன் சிங் லேட்டர் என்ட்ரி தானே சார். அவர் என்ன ஐஏஎஸ் ஆஃபீஸரா சார், ஆர் இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் ஆஃபீஸரா? பாலிட்டிஷியன், டெப்டி செக்ரட்டரியா இருந்து பிளானிங் கமிஷன்ல இருந்து சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் அப்படியே வளர்ந்துட்டு வந்தாரு.
அவர் டாக்டர் மன்மோகன் சிங் வகிக்காத பதவி இந்திய அரசியலில் ஒரு பியூன் தான். இது எல்லா பதவியும் அவர் வகிச்சிட்டாரு, எல்லா பதவியும். அதை செய்தது காங்கிரஸ். ஏன் நரேந்திர மோடியை யூ டர்ன் செய்கிறார் என்று சொல்ல வேண்டும்? நரேந்திர மோடி வேற, நரேந்திர மோடி அரசியலில் இருந்தவர், அமித்ஷா அரசியலில் இருந்தவர். வேற டாக்டர் மன்மோகன் சிங் காலை பிடித்து எனக்கு தெரியும், சந்திரசேகர் சொன்னார் எங்கிட்டக்கே, ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் சந்திரசேகர் ஏதோ சவுத் கோஆபரேஷனுக்கு எமினன்ட் பர்சன் குரூப்ல சேரணும்னு விரும்புறார் சார், அவரை கேன்வஸ் பண்ணுவார் சார் மன்மோகன் சிங். பாலிட்டிஷியன். அவர் எப்படிதான் அவ்வளவு பெரிய பதவிக்கு வந்தாரோ தெரியல, 10 வருஷம் இருந்தாலோ தெரியல. அது சோனியா காந்தியால் கண்டுபிடிக்காக இல்ல அமெரிக்கன் இன்ஃபுளுன்ஸா, இன்டர்நேஷனல் இன்ஃபுளுன்ஸ் அதுல இருந்திருக்கும். சோ ஆக மொத்தம் அந்த லேட்டரல் என்ட்ரியை யாரும் கேட்கறது கிடையாது. மன்மோகன் சிங் MS Swaminathan was not an IAS officer, he was a technocrat, agro economist. அவர் எப்படி மொரார்ஜி தேசாய் took him as secretary agriculture, அவருக்கு நான் வேலை செஞ்சிருக்கேன் ஸ்ரீதர் 77, 78, 79, 80. அதை தவிர ML சோந்தின்னு ஒருத்தர் இருந்தாரு, ஸ்டீல் செக்ரட்டரியா இருந்தாரு, சோந்தின்னு பேரு. இந்திரா காந்திக்கு ரொம்ப கட்டுக்கு. நீங்க பாருங்க BHCL V கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தாரு, உங்களுக்கு தெரியுமா இல்லையா? ஆமா, மாருதி CEO இருந்தாரு, மாருதி கிருஷ்ணமூர்த்தின்னு பேரு. அவரையே இந்திரா காந்தி மாருதி கம்பெனியில அவர் CMD ஆன போது இந்திரா காந்திக்கு ஒரு கார் ஃப்ரீயா கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவர் செக்ரட்டரி ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் ஆயிட்டாரு, IAS ஆபீசர் இல்ல அவரு. அவரை எப்படி சேர்த்தாங்க? இது எல்லாம் காங்கிரஸ் ஏன் மறந்து விடுகிறது? போய் சொல்லுகிறாங்க இல்லையா? இப்ப லேட்டர் என்ட்ரி உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். தமிழகத்தில் ஒரு முக்கிய பதவியில் இருப்பவர் ரகுராம் ராஜன். தமிழ்நாடு எக்கானமியை பற்றி புரிந்து கொள்வதற்காக ஒரு கமிட்டி அமைச்சிருக்காரு மாண்புமிகு முதலமைச்சர் MK ஸ்டாலின். IAS ஆபீசர் கிடைக்க லேட்டரல் என்ட்ரியே இவருக்கு ரகுராம் ராஜனுக்கு கொடுத்தாங்க. இதெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் வரல. அந்த எல்லாம் மறைக்கிறதுக்குத்தான் காங்கிரஸ் வேண்டுமென்றே பூன்னு பண்ணாங்க. கடைசியில் அது இட் ஃபெல் ஆன் தேம். அரசியல் ரீதியாக பார்த்தால் நரேந்திர மோடி செய்தது சரி என்று தான் எனக்கு ஒரு முடியும். காரணம், அந்த பியூரோக்ரசியில எனக்கு இருக்கக்கூடிய கிரிப் அமாங் தி பியூரோக்ரஸ் நடுவுல அதனுடைய சிஸ்டத்தை புரிஞ்சிருந்ததுனால யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய என்ட்ரி லெட்டர் பாருங்க. UPSC தமிழ்நாடு DGP-யை எப்படி அப்பாயின்ட் பண்றாங்கன்னு P. சிதம்பரம் பார்லிமெண்ட்ல கேட்டார். அவரே டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் மினிஸ்டரா இருந்திருக்காரு, அவருக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் அரசியல் பண்றாரு. ஆக மொத்தம் சிதம்பரம் செய்தால் அரசியல் வெண்ணெய், நரேந்திர மோடி செய்தால் அரசியல் சுண்ணாம்பா என்றுதான் கேட்கிறேன். சார், இப்போ இதுல யூட்டர்ன் இல்ல, ஓகே. பட் இப்போ UCC-யை சடனா ஏன் சார் செகுலர் சிவில் கோடுன்னு மாத்திட்டாங்க சார்? அது எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எம்பவர் பண்ணிட்டாங்க சார். உத்தராகண்ட், குஜராத், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசத்துல பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இட் இஸ் இன் தி ப்ராசஸ். உத்தராகண்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க வேற. சோ அந்த பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா UCC-க்கு முக்கியமா இருக்குது 3 ஆஸ்பெக்ட்ஸ். யூனிஃபார்ம் சிவில் கோட்னு சொல்லிட்டீங்கன்னா அது இருக்கக்கூடிய பிரான்சஸ் எல்லாம் கட் பண்ணிட்டே வந்துட்டார் நரேந்திர மோடி. ட்ரிம் பண்ணிட்டாரு. ட்ரிபிள் தலாக், ஆர்டிகல் 370. அதையும் தவிர சைல்டு மேரேஜ், இந்தியால சைல்டு மேரேஜ் 21 இயர்ஸ் இருக்குது. வேற முஸ்லிம்ஸ்க்கு 18 இயர்ஸ். நவ ஹி இஸ் கோயிங் டு மேக் இட் அஸ் 21 இயர்ஸ் ஃபார் எவ்ரி சிட்டிசன் இன் இந்தியா. அதெல்லாம் பண்ணிட்டாங்கனால UCC-னுடைய இம்பேலன்ஸ் ஆயிடும். அதுதான் சிவில் கோடை தவிர he wanted that it should be secular reform, secular common civil code சொல்லிட்டார். சார் எல்லாம் சொல்றீங்களே, பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு வந்த உடனே 1952-53 I read one article, a book by துர்கா பிரசாத். அவர் எழுதியிருக்காரு, இந்து அபாலிஷன் பில் ஜவஹர்லால் நேரு கொடுத்தாரு சார் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில. அது ராஜேந்திர பிரசாத் எதிர்த்தாரு, BR அம்பேத்கர் எதிர்த்தார், சர்தார் வல்லபாய் பட்டேல் எதிர்த்தார். ஆக மொத்தம் காங்கிரஸ் சரி நேரு காலத்தில் இருந்து இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி எல்லாமே இந்துக்களுக்கு விரோதமான கட்சியாகத்தான் இந்த 50 வருடத்தில் பார்த்து வந்தார்கள். அதில் தான் மாபெரும் திருப்பத்தை கொண்டு வந்தவர் நரேந்திர மோடி. சோ ஆக மொத்தம் UCC-ல there is no U-turn என்று என்னுடைய கருத்து செய்தார். ஓகே சார். சார், என்னோட கடைசி கேள்வி சார், வெஸ்ட் பெங்கால் இவ்வளவு நடந்துட்டு இருக்கு, ஒரு பிரசிடென்ட் ரூல் எதிர்பார்க்கலாமா சார் இந்த வாரத்துல? நோ சார், நோ பிரசிடென்ட் ரூல் இந்தியால வராது. கடந்த 10 ஆண்டுகள் 2014 to 24 நரேந்திர மோடி 2 முறை பிரதமராக இருந்தாரு. கிடையவே கிடையாது. டெமோக்ராட்டிக் பார்ட்டி BJP
காங்கிரஸ் மாதிரி கிடையாது. காங்கிரஸ் வந்து பிரசிடென்ட் ரூல கொடுக்கன்ட்டு எம்ஜிஆர் கவுத்தாங்க, கருணாநிதியை கவுத்தாங்க, பிரசிடென்ட் ரூல் சொல்லிட்டு பேரம் பேசினாங்க. வேற பிஜேபி ஆல் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, பிகாஸ் சுப்ரீம் கோர்ட்டுடைய கேஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எஸ்ஆர் பொம்மை கேஸ்ல தே ஆர் வெரி பர்டிகுலர். ஆர்டிகல் 356 should not be used அப்படின்னு அதை கடைபிடிக்கிறார். அது தவிர அரசியல் ப்ராப்ளம் வரும் ஸ்ரீதர் நரேந்திர மோடிக்கு, ராஜ்யசபால அது பிளாக் ஆயிடும் ஸ்ரீதர். அதையெல்லாம் புரிந்து கொண்டு தான். ஆனால் நேற்று மேற்கு வங்காள கவர்னர் அமித்ஷாவையும் பிரதமரையும் ஜனாதிபதியும் சந்தித்த பின்னணியில் பார்த்தால் கண்டிப்பாக மத்திய அரசாங்கத்திலிருந்து ஆர்டிகல் 355 வைத்துக் கொண்டு அங்கு ஒரு எச்சரிக்கை நோட்டீஸ் விடுவார்கள் என்று தான் டெல்லியில் பலவராக பேசுகிறார்கள். அதுதான் சிறப்பு செய்தி சேனல் 5 டாக்டர் ஸ்ரீதர் நேயர்களுக்கு. ஓகே சார், நன்றி சார். That brings us to the end of our show, sir. நன்றி. Thank you.